ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி காலையிலங்க எல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணுறப்ப தான் இந்த டிஷ்வாஷரு நமக்கு பாத்திரத்தை க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் அந்த டிஷ்வாஷரை நம்ம தாங்க க்ளீன் பண்ணோம். அது டோர்லலாம் அந்த பவுடரு அந்த தண்ணி எல்லாம் தெளித்து அழுக்காக இருந்துச்சு. சரி, அதையும் அப்படியே பாவம் அதை யார் தொடப்பான்னு அதையும் தொடச்சி விட்டேங்க. அது நமக்கு எவ்வளோதோ உதவி பண்ணுதுன்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்சு வந்து ரைஸோட ஒரு அரைக்கீரை சாம்பாரும் மற்ற பொரியல் வறுவல்லாம் செஞ்சுருந்தேன். அந்த கீரை தாங்க வாங்கினேன். அவ்வளவு கீரையும் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியல. கொஞ்சம் பொடிசாக சின்னதாக இருக்கிற கீரையெல்லாம் கொஞ்சம் வீணாக போன கீரையோடு ஒட்டிக்கிட்டு அதெல்லாம் சீக்கிரமாக எடுக்க முடியலன்னு பொண்ணு அப்படியே அதை கொஞ்சம் வச்சுட்டாங்க. இந்த கொஞ்சம் நல்லா இருக்கிற கீரையை மட்டும் போட்டு ஒரு சாம்பார் வச்சோம். ஆனால் கீரை வந்து டேஸ்ட்டாக சாம்பார் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் போட்டு ஒரு காரக்கறி, அதுக்கப்புறம் வாழைத்தண்டில் ஒரு பொரியல். இது தாங்க என்னையோட லஞ்சு. சாய்க்கு வந்து பாஸ்தா செஞ்சு கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த மழைக்கு எதமாக ஒரு ரசமும் வச்சுட்டேன். இட்லிக்கு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு சாம்பார். இன்னையோட ஃபுட்டு அவ்வளவு தாங்க. ஈவினிங்கு சாய் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோன்னே தான் என்னட்டங்க ஒரு இங்கிலீஷ் வீடியோவை ஒன்று அனுப்பிவிட்டு இந்த மாதிரி எனக்கு எக் ஆம்லெட் போட்டு கொடுத்தான்னு சொல்லிட்டான். எப்படியோ அதை தடுமாறி பார்த்து எப்படியோ செய்கிறேங்க. கொஞ்சம் நம்ம வெங்காயத்தாள் இருந்தால் போட்டுக்காத்தா அப்படின்னா அவனோட நேரம் நல்ல வெங்காயத்தாளும் வாங்கி வச்சுருந்தேன். சரின்னு அதை தான் ஃபஸ்ட்டு அரிஞ்சு போட்டுக்கிட்டு அது மேலே அப்படியே முட்டையை உடச்சி ஊற்ற சொன்னான். அந்த வீடியோலையும் அப்படி தாங்க செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் செஞ்சேன். எனக்கு அனுப்பி விட்டுருந்தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோயா சாஸை அதில் கொஞ்சம் அப்படியே அந்த ஒயிட்டில் மட்டும் படுற மாதிரி ஊற்றினாத்தா மஞ்சள் கருலெலாம் படக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். அப்புறமா அதை சுற்றி கொஞ்சோண்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு மூடிடுங்க. அந்த தண்ணி கொதிக்கிற அந்த ஸ்டீமில் வந்து அந்த மஞ்சள் கருவும் நல்லா வெந்துடும்னு அந்த மாதிரி தான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரியே தான் நானும் செஞ்சேன். முதல்ல மறந்துட்டு மூடிட்டேன். அப்புறம் உப்பு போடலையேன்னு உப்பை போட்டு திரும்பவும் மூடி வச்சேங்க. ஆனாங்க இந்த கடாய் வந்து இந்த நான்ஸ்டிக்கெல்லாம் போய் கொஞ்சம் பழைய கடாயே நான் வந்து கம்முன்னு மீன் வறுக்கிற தோசைக்கல்லே போட்டிருந்துருக்கலாம். அது கூட எப்படியோ மல்லுக்கு நின்று சண்டையை போட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்தேங்க. ஆனால் அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராகத்தான்னு சொல்லிட்டான். நான் சாப்பிடாத வசி எனக்கு அதை சொல்ல முடியாதுங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு எனக்கும் பொண்ணுக்கெல்லாம் ஓட்ஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பொடிக்கு தாங்க பருப்பு பொடி இட்லி பொடிக்கெல்லாம் அரைப்போன்னு வறுத்து வச்சேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த ஜாமானையும் லோட் பண்ணி ஆன் பண்ணி விட்டோன்னா கிச்சனும்